Now, when we read the book of Colossians, there was some wrong teaching in that church. And as one preacher says, the vaccine for the wrong teaching is to understand Jesus Christ. Vaccine, you know what we put to prevent sickness. There was wrong teaching, and to against this wrong teaching, the vaccine is to understand Jesus Christ. அதாவது அந்த நாட்கள்ல கொலோசு சபையில் இருந்த தவறான உபதேசங்களை தடுக்கக்கூடிய தடுப்பூசியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த தெளிவான அந்த செய்தி அமைகிறது. If you read chapter 2 verse 8, இரண்டாவது அதிகாரம் 8வது வசனத்தை ஒரு வாசிப்போம். மாயமான தந்திரத்தினாலும் ஒருவரும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷரின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. It is not according to Christ. No, these teachings are not according to Christ. அங்கே கொலோசு சபையில கொடுக்கப்பட்ட சிலர் கொடுத்த தவறான உபதேசங்கள் கிறிஸ்துவை சார்ந்ததல்ல, கிறிஸ்துவுடையதல்ல. And then if you read verses 16 and 17, 16 இருந்து 17 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் போது ஒரு வாசிப்போம். இரண்டாவது அதிகாரம் 16. ஆகையால் போதனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாதப்பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலாயிருக்கிறது. அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. See, the people were saying we can't eat this, we can't eat that, and we are observing days as such. அங்கே எந்த தவறான உபதேசங்கள் பொதிக்கப்பட்டது என்று பார்க்கும்போது இந்த ஆதாரத்தை புசிக்க கூடாது, இப்படி செய்யக்கூடாது, இப்படி நடக்கக்கூடாது, இந்த பண்டிகையை பின்பற்றக்கூடாது, இதை பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்துவுக்கு வெளியே கிறிஸ்துவே இல்லாத சில உபதேசங்களை உபதேசம் பண்ணாங்க. They were saying these are shadows, but the substance belongs to Christ. இவை அங்கே பவுல் சொல்லுகிறார், இவைகள் எல்லாம் சாயல், ஆனா இதனுடைய மையம், அதனுடைய சாராம்சம், சாரமானது கிறிஸ்துவை குறித்ததாக இருக்கிறது என்று சொல்லுவாங்க. And then just let me read one more passage, chapter 2, 18 and 19. இரண்டாவது அதிகாரம் 18-19 வசனங்களை கூட வாசிப்போம். மனுஷனாலும் கத்திகளாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு தேவ வளர்ச்சியாய் வளர்ந்து வருகிற சரீரம் முழுவதையும் ஆதரித்த தலையை பற்றிக் கொள்ளாமல் மாயமான தாழ்மையிலும் தேவதூதருக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளிலே குடிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையினாலே வீணாய் விரும்பாக்கிக் கொண்டிருக்கிற எவரும் உங்கள் பண்டைய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வந்தியாதிக்க பாருங்கள். Paul is saying that these things are happening because they are not holding fast to the head, who is Jesus Christ. அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்கிறார் என்று பார்க்கும்போது, இவைகள் எல்லாம் ஏன் சம்பவிக்கின்றன என்று பார்க்கும்போது, அவர்கள் தலையாகிய கிறிஸ்துவை சார்ந்து கொண்டு தலையாகிய கிறிஸ்துவில் நிலைத்திருக்காதவர்களாக இருக்கிறார்கள். ஆனபடினாலதான் இவைகள் எல்லாம் நடக்கிறது என்று சொல்லுகிறத பார்க்க முடியும். And so let's see who this Christ is. இப்போது நாம் இந்த கிறிஸ்து யார் என்பதை நாம் இங்கே பார்ப்போம். Verse 15 says he is the image of the invisible God. 15வது வசனத்திலே நாம் இவ்விதமா பார்க்கிறோம், அவர் அதரிசனமான தேவனுடைய தற்ஸ்வரூபமும் பார்க்கக்கூடாத தேவனுடைய சாயலாக அவர் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். He is the God is invisible. Nobody can see God, the Father. பிதாவாகிய தேவனை ஒருவரும் ஒரு நாளும் பார்க்க முடியாது, அவர் பார்க்க கூடாதவர். You know, when Moses said, "Show me the glory," he says, "Nobody can see me and live." மோசே உம்முடைய மகிமையை எனக்கு காட்டும் என்று சொல்லும்போது ஒருவரும் அவருடைய மகிமையை கண்டு உயிரோடு இருக்க முடியாது என்று சொல்லுகிறார். But Jesus makes visible the image of the invisible God. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்க்க முடியாத பரிசுத்த மெய் தேவனுடைய சாயலை
அவரிலே வெளிப்படுத்துகிறார். அவரை பார்க்கிறதிலே நாம் காண்கிறோம். He is truly God. அவர் மெய்யான பரிசுத்த தேவன். And then in verse 19 it says, for in him all the fullness of God was pleased to dwell. 19ல நாம் பார்க்கிறோம், சகல பரிபூர்ணம் அவருக்குள்ளே வாசமாயிருக்கவும் என்று பார்க்கிறோம். And so he is truly God. அவர் மெய்யான பரிசுத்த தேவன். And then it says he is the firstborn. For in verse 18, the firstborn of all creation. 18வது வசனத்திலே பார்க்கிறோம் நாம் அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். Now, I mean, we'll definitely come to this point later on, where in verse 16 it says, for by him all things were created in heaven and on earth. 16வது வசனத்தில் நாம் பார்க்க முடியும், அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவையுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் அவர் மூலமாக சிருஷ்டிக்கப்பட்டது. So he created all things. அவர்தான், அவரே எல்லாவற்றையும் உண்டாக்கினார் என்று பார்க்கிறோம். And Paul says he is the firstborn of all creation. அவர் சகல சிருஷ்டிக்கும் முதற் பேரானவர் என்று நாம் பார்க்கிறோம். So the creator cannot create again the firstborn. He cannot create himself because he created all things. எல்லாவற்றையும் படைத்த அவர் அவரே இனி ஒன்றை உருவாக்க முடியாது. அவரே எல்லாவற்றையும் படைத்தவராக இருக்கிறார். So what does it mean to be the firstborn? முதற் பேரானவன் என்றவருடைய அர்த்தம் என்ன, பொருள் என்ன? The highest rank, nobody above that. அதாவது எல்லாவற்றுக்கும் முதன்மையானவர், எல்லாவற்றுக்கும் மேலானவர், அவருக்கு மேல எதுவுமே கிடையாது. Like in families, the eldest has the highest rank. ஒரு குடும்பத்துல நம்ம பார்க்கும்போது முதல் பிறந்தவர், முதலானவர், முதல் மகன் அல்லது மகள், முதல் பிறக்கிறவர் எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு முதன்மையான இடத்தை பெறுகிறார். He is the most significant person. அவர் அந்த குடும்பத்துல ஒரு குறிப்பிடத்தக்க முதன்மையானவராகிறார். And so he is the firstborn of all creation. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து படைப்பினுடைய எல்லாவற்றுக்கும் முதலானவராக இருக்கிறார். அவர் முதலானவராக இருக்கிறார். And then in verse 16 we read, for by him all things were created in heaven and on earth, visible and invisible, whether thrones or dominions or rulers or authorities, all things were created through him and for him. So 16வது வசனத்தில் நாம் தெளிவாக பார்க்கிறோம், ஏனென்றால் அவருக்குள் சகலம் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். No exception. All things were created by him. எல்லாம் அவர் மூலமாக படைக்கப்பட்டது. அவருக்கு வெளியில எதுவுமே இல்லை. Even the smallest particle which we cannot see was created by Jesus Christ. நாம் பார்க்க முடியாத மிக மிக சிறிய ஒரு ஒன்றானாலும் அது இயேசு கிறிஸ்துவால் சிருஷ்டிக்கப்பட்டது. What is seen and not is unseen was created by Jesus Christ. நாம் பார்க்கக்கூடியதும் பார்க்க கூடாதவைகள் எல்லாமே நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினால் படைக்கப்பட்டவைகள். And none of those things have independent existence. All exist in Jesus Christ. படைக்கப்பட்ட இவைகள் யாவும் கிறிஸ்துவுக்கு வெளியே இல்லை, எல்லாம் கிறிஸ்துவுக்குள் படைக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள்ளானவைகளா இருக்கிறது. And then Paul says all thrones and dominions, rulers, authorities, all are under him, under his creation. அடுத்தபடியாக நாம் இங்க பார்க்கும்போது சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவருக்கென்றும் அவரை கொண்டும் சிருஷ்டிக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். And creation exists for him. It exists for Jesus Christ. அவைகள் எல்லாம் படைக்கப்பட்ட எல்லாமே அவருக்கென்றே இங்க காணப்படுகிறது. And then verse 17 says, he is before all things, and in him all things hold together. 17வது வசனத்திலே பார்க்கிறோம், அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது என்று பார்க்கிறோம். Before all things hold together. எல்லாவற்றிற்கும் மேலாக எல்லாம் ஒன்றுக்கொன்று இணைந்து காணப்படுகிறது. We have these small
I won't call them mountains, hills, put together. All of that is held together by Jesus Christ. நாம் பார்க்கிறதான மலைகள், குன்றுகள், இவைகள் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் படைக்கப்பட்டு ஒன்றிணைக்கப்பட்டவைகள். We live along the coast. Even the sea is held together by Jesus Christ. நாம் கடற்கரை ஓரங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கரைகள் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் ஆளுகை செய்து பாதுகாக்கப்படுகிறது. As one person said, even the chairs on which you sit is held together by Jesus Christ. ஒரு விதமாக சொன்னால், நாம் உட்கார்ந்து இருக்கிறதான இந்த செயர் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் அவைகள் ஒன்றிணைக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. And over everything, over evil, over Satan, over demons, or everything, he is the head, the Lord of everything. தீமைகள், பிசாசுகள், எந்த காரியங்களானாலும் எல்லாவற்றுக்கும் மேலானவராக, எல்லாவற்றுக்கும் தலையாக கிறிஸ்து இருக்கிறார். Because of his lordship, when he says to Satan, get out, Satan gets out. அவர் எல்லாவற்றையும் ஆளுகிறவராக, ஆண்டவராக இருக்கிறபடியால் பிசாசை பார்த்து நாம் வெளியே போய் என்று சொல்லும்போது பிசாசு போகிறது. When he tells the sea to keep quiet, it keeps quiet. ஆனபடினால்தான் கடலை பார்த்து அமைதியே என்று சொன்னபோது, அவர் சொன்னபோது கடல் அமைதியே இருந்தது. And so he is that great God whom we worship. அப்படிப்பட்ட ஒரு பெரிய உன்னதமான தேவனை நாம் ஆராதிக்கிறோம். And then in verse 18 it says, he is the head of the body, the church. Okay, verse 18 beginning, he is the head of the body, the church. 18வது வசனத்திலே இதமாக பார்க்கிறோம். அவரே சபையாகிய சரீரத்திற்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரும் எழுந்த முதற் பெயருமானவர் என்று பார்க்கிறோம். And so he is the head of the church. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சபைக்கு தலையானவராக இருக்கிறார். And through his death and his resurrection, he is the head of the church. அவருடைய சிலுவை மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் மூலமாக சபைக்கு அவர் தலையானவராக மாற்றப்பட்டார். And as Paul says, the firstborn of the dead. அவர் மரித்தோரிலிருந்து எழுந்ததில் உயிரோடு முதற் பெயரானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And everything, he came first to the world that he created. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாவதாக எல்லாவற்றையும், உலகத்தை காணப்படுகிற எல்லாவற்றையும் படைத்தார். And then through redemption he is taking us to the new world where he will endlessly reign as such. அவர் நம்மை மீட்பதற்காக, நம்முடைய இரட்சகராக, மீட்பராக மறுபடியும் இந்த உலகத்துல வந்தபடினால ஒரு புதிய உலகத்திற்கு, புதிய மாறாத நிச்சயமான ஒரு புதிய உலகத்திற்கு நம்மை மீண்டும் எடுத்து செல்கிறவராக இருக்கிறார். As supreme over all and head of the church. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றுக்கும் மேலானவர், சபைக்கு தலையானவர் என்று பார்க்கிறோம். And through his blood he has secured the new heavens and the new earth. அவருடைய சிலுவையிலே சிந்தின இரத்தத்தின் மூலமாக புதிய வானம், புதிய பூமியை நமக்கு கொடுத்திருக்கிறார். Where everything is reconciled. இவை யாவும் அவருடைய இரத்தத்தின் மூலமாக பரிசுத்த தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறது. We know that the world is tarnished by sin. நமக்கு இந்த உலகம் பாவத்தினால் மூழ்கி நிறைந்து காணப்படுகிறது என்பதை பார்க்கிறோம். Not just people but all around, sin, sickness, everything, the world is tarnished. உலகம் நம்ம மட்டும் இல்ல, நம்ம இடத்துல மட்டும் இல்ல, உலகம் முழுவதும் எல்லா இடங்களிலும் பாவம், பாவத்துடைய விளைவுகள், நோய்கள், பல காரியங்கள் இன்றைக்கு காணப்படுகிறது. And through his blood he is reconciling all of them. அவருடைய இரத்தத்தின் மூலமாக இவை எல்லாவற்றையும் பரிசுத்த தேவனோடு கூட அவர் ஒப்புரவாக்குகிறவராக இருக்கிறார். And then it says at the end of verse 20, making peace by the blood of his cross. 20வது வசனத்தில் இதமாக பார்க்கிறோம், அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி என்று பார்க்கிறோம். Jesus' mission is to make peace. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியம், அவருடைய தேவனால் அனுப்பப்பட்ட அவருடைய பணி, தேவனோடு பாவத்தினால் பிரிந்திருக்கிற எல்லாவற்றையும் தேவனோடு சமாதானம் உண்டு பண்ணுவது. Making peace not by killing the enemies of God, his Father. பரிசுத்த பிதாவாகிய தேவனுடைய விரோதிகள் எல்லாவரையும் அழித்து சமாதானத்தை உண்டு பண்ணுவதல்ல, but by giving his life, blood as a sacrifice in place of us.
நம்முடைய பாவத்திற்கு பரிகாரமாக அவருடைய பரிசுத்த இரத்தத்தின் மூலமாக அந்த சமாதானத்தை உண்டு பண்ணுகிறார். And for us who are here, he reconciles us to the Father and removes the barrier by his death and resurrection, by the blood that he shed. நம்மை அவரை ஏற்றுக்கொண்ட நம்முடைய பாவங்களை அக்கிரமங்களை அவருடைய இரத்தத்தின் மூலமாக மன்னித்து நம்ம அதை வேலை நம்மை விட்டு நீக்கி நம்ம எல்லாரையும் நம்ம ஒவ்வொருவரையும் பரிசுத்தமை தேவனோடு ஒப்புரவாக்கி இருக்கிறார். And the purpose of all of this for us, இது எல்லாவற்றுடைய நோக்கம் என்ன? that we will enjoy the Lord Jesus Christ. இது எல்லாத்துடைய நோக்கம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் அனுபவித்து ஆராதித்து சந்தோஷப்படும்படியாக. So that the final focus for all of us is the fullness of God as our final satisfaction. நம் எல்லாருடைய கடைசி முழுமையான காரியம் என்ன என்று பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலே பரிபூர்ணமடைந்த அவரோடு கூட இருப்பது. Everything we have will be in Jesus. நாம் பெற்றுக்கொள்ளுகிற எல்லாமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலே இருக்கிறது, இயேசு கிறிஸ்துவை சார்ந்ததாக இருக்கிறது. And so as we live, and even today as we are going to celebrate the Lord's Supper, let's remind ourselves of this Jesus who came and died for us and made peace with God the Father. இன்றைக்கு கர்த்தரை ஆராதிக்க கூடியிருக்கிற நாம் இந்த நாளில் நாம் கர்த்தருடைய பந்தியை அனுசரித்து பின் நாம் பகிர்ந்து கொண்டு கர்த்தரை ஆராதிக்க ஆயத்தமாக இருக்கிற நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலே நமக்கு உண்டாயிருக்கிற மீட்பையும் அவருடைய சிலுவை மரணம் அவர் சிந்தின ரத்தம் நமக்கு உண்டு பண்ணி இருக்கிறதான ஆசீர்வாதங்களையும் நினைத்து நாம் கர்த்தரை ஆராதிக்க ஆயத்தமாகும். Christ is exalted. கிறிஸ்து எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தப்பட்டவர். And sometimes we don't really exalt him as such. சில நேரங்களிலே நாம் உண்மையான விதத்தில் அவரை நாம் உயர்த்துவதில்லை. We make him very common. இயேசு கிறிஸ்து பொதுவான ஒரு நிலைமையில நாம் அவரை எடுத்துக்கொள்கிறோம். He can be the name of a barber shop. இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பெயர் ஒரு முடிதிருத்தும் கடைக்கு கொடுக்கப்படுகிறது. And he can be the name of an auto rickshaw. ஒரு ஆட்டோ ரிக்ஷாவுக்கு இயேசுவுடைய பெயரை வச்சு விட்டுறோம். And that's how, especially in this whole area, Jesus is made that way. இன்னைக்கு நம்ம இந்த பகுதியில எல்லாம் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவுடைய பெயர் அநேக தங்களுடைய வியாபார ஸ்தலங்களுக்கு அப்படி சாதாரணமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. The name of any person represents that person. The name is represents who that person is. ஒருவருடைய பெயர் அந்த நபர் யார் என்பதை காட்டுகிறதாக இருக்கிறது. You say Prakash, it represents me. பிரகாஷ் என்று சொல்லும் போது அது என்னை உங்களுக்கு காட்டுகிறது, நான் யார் என்பதை. Jesus represents God and what we saw of him in Colossians. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரே பரிசுத்த மெய் தேவனை நமக்கு காண்கிறவராக இருக்கிறார். மாத்திரமல்ல, நாம் இந்த வேதத்திலே அவரை எவ்விதமாக பார்த்தோமோ அவ்விதமாக அவர் நமக்கு காட்டுகிறவராக, அவரை பரிசுத்த தேவனை நமக்கு வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். And he is beyond description. அவர் நம்முடைய புத்தியினால் விவரிக்க முடியாத மேலான பரிசுத்த மெய் தேவனாக இருக்கிறார். Paul in these words is somehow trying to capture Jesus. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வார்த்தைகளின் மூலமாக அவர் கிறிஸ்துவை அமிதமாகவே எடுத்து காட்டுகிறதை நம்ம பார்க்க முடியும். But he is beyond the words. You cannot confine him to these words. நாம் அப்போஸ்தலனாகிய பவுல் வார்த்தைகளினால் எழுத்தினால் கிறிஸ்துவை நமக்கு விவரிக்க நினைக்கிறார். ஆனால் அந்த மொழிகளுக்கும் எழுத்துகளுக்கும் அப்பாற்பட்டவர் அவருடைய மகிமை, அது விவரிக்க கூடாத மேலான மகிமையும் கனத்துக்குரியவர்.